இன்றைய தேவ வசனத்தின் தலைப்பு சத்தியத்தின் வழியில் என்னை நடத்தும். வசனம் பாருங்கள், சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இங்கே பாருங்கள், நீதியின் அப்படின்னா சத்தியத்தின் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த உலகம் பல வழிகளை காட்டுகிறது. ஆனால் எல்லா வழிகளையும் சத்தியம் அல்ல, அதாவது நீதி அல்ல. மனிதன் காட்டும் வழி மாறக்கூடும், சூழ்நிலைகள் வழி மயக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் நடத்தும் வழி மட்டும் சத்தியமான வழி, நீதியின் வழி. ஆமாம் பிரியமானவர்களே, சத்தியத்தின் வழி ஆத்மாவை தேற்றும் வழி. நம் உள்ளத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும். சத்தியம் இல்லாத வாழ்க்கை ஆத்மாவுக்கு சோர்வு தரும், ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சத்தியத்தின் வழியில் நடத்தும் போது நம் ஆத்மா தேற்றப்படுகிறது, மனம் அமைதியாக இருக்கிறது. அதில் வசனம் கூட இன்னொரு வசனம் சொல்கிறேன். யோவான் 8:32 கர்த்தர் சொல்கிறார், சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை பண்ணும். பிறகு சத்தியத்தின் வழி அந்த தவறிலிருந்து திருப்பும் வழி. நாம் சில நேரங்களில் தவறான பாதைகளில் நடக்கிறோம். ஆனால் நல்ல மேய்ப்பர் நம்ம ஆண்டவர் நம்மை தண்டிக்காமல் திருத்தி மீண்டும் அந்த சத்தியத்தின் வழியில் நடத்துகிறார். அப்போ நீதியின் பாதைகளை நடக்கணுன்றதுக்காக ஆண்டவர் நம்மள்கிட்ட பிரியப்படுகிறார். இதில் பாருங்கள், சங்கீதத்திலையும் சொல்லப்படுகிறது. 119 சங்கீதம் வசனம் 105, உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு விளக்கும், என் பாதைக்கு ஒளியும். அழகாக சொல்லியிருக்கிறார். அதே போல் சத்தியத்தின் வழி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வழி. பார்த்திங்களா, நம்ம எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்திகிட்டே இருக்கணும். அப்போ நம்மளுடைய நீதியின் பாதையில் நடந்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஆத்துமா காக்கப்படும். தேவன் நம்மை நடத்துவது நம் பெருமைக்காக அல்லங்க, தம்முடைய நாமத்தின் நிமித்தம். நம் வாழ்க்கை சத்தியத்தில் நடந்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். மத்தேயு கூட சொல்கிறது 5:16, மனுஷர் உங்கள் நல்ல கிரிகைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்களாக. ஆமாம் பிரியமானவர்களே, முடிவில் என்ன சொல்கிறார் கர்த்தர்? நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்கிறார் நம்மிடம்? இன்று நமக்கு 2 வழிகள் இருக்கலாம். நல்ல வழிகள், கெட்ட வழிகள் இருக்கலாம், பல வழிகள் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சத்தியத்தின் வழியில், அதாவது நீதியின் வழிகளில் நடக்க சொல்கிறார். நம்மை வழி நடத்துகிறவர் மனிதன் அல்ல, சூழ்நிலையும் அல்ல, நல்ல மேய்ப்பராகிய கர்த்தர். அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? சத்தியத்தின் வழியில் நடப்போமா? கண்டிப்பாக நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு நீதியின் வழிகளில் நடத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.